கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். மழை விட்டாலும் சாரல் விடுவதில்லை என்ற மாதிரியான வகையில விசிக தலைவர் திருமாவளவனுடைய சர்ச்சை தொடர்ந்து ஒரு 2 வாரமா தமிழ்நாட்டு அரசியல் போய்கிட்டே இருக்கிறது. ஒரு புறம் சாதியவாதிகள் கூட அவருக்கு எதிராக பல கருத்துக்கள் இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தோம்னா பாஜகவினர் திருமாவளவனை எதிர்த்து கடுமையாக சாடிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா முக்குளத்தூருக்கு எதிரி தான் திருமாவளவன் கூட ஒரு புறம் கட்டமைச்சுட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல காலையிலிருந்து எனக்கு நேரடியாகவும் தொலைபேசியிலையும் தீபாவளி வாழ்த்து சொல்றதுக்கு நன்றி. நம்ம தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்லை, அது மூட நம்பிக்கையின் விழா. ஓகே சார். ஆனால் இன்னைக்கு நமக்கு அதில் நம்பிக்கை இல்லாட்டி மக்கள் கொண்டாடுறாங்க, அது நமக்கு மகிழ்ச்சி தான். அறிவியல் பூர்வமான விழா இல்லை, அதனால நாங்கள் வாழ்த்து சொல்றது இல்லை. ஆனால் இந்த நாளில் கூட கொஞ்சம் அமைதியாக இருப்போம், வீட்டில் படிச்சுக்கிட்டு இருப்போம், ஓய்வாக இருப்போம்னு பார்த்தேன். ஆனால் இன்றைய பத்திரிகை செய்திகளை கொஞ்சம் நான் நேயர்களுக்கும் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது கொஞ்சம் பேட்டி கொஞ்சம் நீளமாக தான் போகணும். ஓகே சார். கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் விவரமாக இதை கேளுங்க. தவறு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அல்லது நேரடியாக வாங்க. பசும்பொன் பாண்டியன் ஓடி ஒளியிற பரம்பரையும் இல்லை, ஆளும் இல்லை. விளக்கத்தை விளக்கமாக கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். இன்றைக்கு காலை பத்திரிகை செய்தியில நீங்க பார்த்தீங்களாக்கா, தமிழ் இந்துல வந்திருக்கு, இது ஆங்கில இந்துலையும் வந்திருக்கு. இந்துக்கள் அல்லாத வீட்டுக்கு மகள் சென்றால் காலை உடையுங்கள், பிரக்யா தாக்கூர் பேச்சால் சர்ச்சை. இந்துக்கள் அல்லாத வீடுகளுக்கு மகள் சென்றால் அவரது கால்களை பெற்றோர் உடைக்க வேண்டும் என்று முன்னாள் MP பிரக்யா தாக்கர் கூறியிருக்கிறார். இது ஒரு செய்தி. இன்னைக்கு தீபாவளி எதுவும் அமைதியாக இருப்போம்னா விடமாட்டேன்ற அரசு சங்கி பெயர். இன்னொரு செய்தி நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னா, அதாவது துரோகிகளான முஸ்லிம் மக்களின் வாக்குகள் தேவையில்லை, ஒன்றிய அமைச்சர் பேச்சு. ஒன்றிய ஜவுளித்துறை அமைச்சராக இருப்பவர் கிரிராஜ் சிங், இவர் பீகார் சட்டமன்ற தெளிவூட்டி அர்வால் தொகுதி பாஜக வேட்பாளர் அதற்கு சனிக்கிழமை என்று ஒரு முறை நான் ஒரு இஸ்லாமிய மதக்கூடும் ஆயுசுமான பாரத் சுகாதார அட்டை உள்ளதா என்று கேட்டேன். அவர் உறுதிமொழியில் பதிலளித்தார். அத்தகைய அட்டைகளை இந்து முஸ்லீம் அடிப்படையில் விநியோகிக்கப்பட்டது என்று கேட்டேன். அவர் எதிர்மறை பதிலளித்தார். எனக்கு வாக்களித்துள்ளா என்று கேட்டேன். அவரிடம் கேட்டபோது ஆம் என்று பதிலளித்தார். ஆனால் நான் அவரை கடவுள் மீது சத்தியம் செய்ய சொன்னபோது அவர் செய்யவில்லை. ஆகவே இஸ்லாமியர் வாக்கு எங்களுக்கு தேவையில்லை, அந்த நாட்டில் வாழ வேண்டிய அவசியம் என்று ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசினார். இதை விட நான் ஒரு முக்கியமான செய்தி பத்திரிகையாளர்கள் பேட்டி நடத்தி கொடுக்கலான் இருந்தேன். எனக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியை முதல்ல உங்களுக்கு இன்னைக்கு கேள்வியில முக்கியமான ஒரு செய்தி. திருமாவளவன் ஒட்டுன செய்திக்கு வர்றேன், எங்கேயோ மாறி போயிட்டு நினைக்க வேணாம். அதாவது அதிரை வைக்கும் RSSன் ரகசிய அறிக்கை. தயவு செஞ்சு மனசாட்சி உள்ள நடுநிலையாளர்கள், இப்போ நான் நடுநிலைன்னா நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டால், பெரியார் வழியில் யார் பாதிக்க போறானோ அவன் பக்கம் நின்று பேசுவதான் நடுநிலை என்று என்னுடைய அர்த்தம். அதனால இது நடுநிலையான நண்பர்கள், உறவினர்கள் இதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதாவது ரகசிய அறிக்கை என்ன இருக்குன்னா, RSS தமது தொண்டர்களுக்கு அனுப்பிய ரகசிய சுற்றறிக்கை எண் 411 குறிப்பிட்டிருந்த கருத்துக்களை சஃப்ரன் ஃப்ரண்ட் பாசிசம் புத்தகத்தின் 143 144 பக்கத்தில் சியாம் சந்த் குறிப்பிட்டிருக்கிறார். அதனுடைய தமிழாக்கம் இதோ. எக்ஸப்ட்ஸ் ஃப்ரம் த சீக்ரெட் சர்க்குலர் நம்பர் 411 issued by the RSS. அம்பேத்கரிஸ்டுகளையும் முசால்மான்களையும் எதிர்த்து குரல் கொடுப்பதற்காகவும் அவர்களுக்கு எதிராக போராடுவதற்காகவும் தலித்துக்கள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட ஜாதியிலிருந்து அதிக அளவிலான தொண்டர்களை RSS அமைப்பில் சேர்க்க வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் மருந்து கடை வைத்தவர்களிடம் பழிவாங்கும் உணர்வை கலந்து இந்துத்துவத்தை போதிக்க வேண்டும். அவர்களின் உதவியுடன் காலாவதியான மற்றும் போலியான மருந்துகளை எஸ்சிக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதிவாசிகள், இஸ்லாமியிடையே விநியோகிக்க வேண்டும். சூத்திரர்கள், ஆதி சூத்திரர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள்,
சமூகத்தில் பிறந்த பச்சிளம் குழந்தைகளை ஊனமாக்கும் வகையிலான ஊசிகளை அவர்களுக்கு செலுத்த வேண்டும். இறுதி கட்டமாக ஒரு இரத்த தான முகாமையும் நடத்த வேண்டும். ஆர்எஸ்எஸ் கார நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கா. இதுக்கு சில பேர் காசுக்கு விலை போட்டுனா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் எஸ்சி ஜாதியை சேர்ந்த பெண்கள் பாலியல் தொழில் மூலமாக அவர்கள் வாழ்க்கையை வாழுமாறு பார்த்துக் கொள்வதற்கான வேலைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். எஸ்சிக்கள், பிற்படுத்தப்பட்ட ஜாதியினர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், மிக முக்கியமாக அம்பேத்கரிஸ்ட் ஆகிய தீங்கு விளைவிக்கும் உணவை உட்கொண்டு ஊனமுற்றுள்ள ஆக்குவதற்கான திட்டங்களை தங்குதடையில்லாமல் மேற்கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் ஆணைப்படி உருவாக்கப்பட்ட வரலாற்று பாடங்களை எஸ்சிக்கள் மற்றும் ஆதிவாசி மாணவர்கள் பயிலுவதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கலவரங்களின் போது இஸ்லாமியர்கள் மற்றும் எஸ்சி பெண்கள் ஆண் கும்பல்களால் பலாத்காரம் செய்யப்பட வேண்டும். குஜராத் நடக்கலையா? நடந்துச்சுல குஜராத்தில். நண்பர்கள், பரிச்சயமானவர்கள் என்று யாரையும் தப்பிக்க விடக்கூடாது. பில்கின்ஸ் பக்கத்து வீட்டுக்காரன் தான் கற்பழிச்சான். அண்ணான்னு பழகினவன் தான் கற்பழிச்சான். ஆர்எஸ்எஸ் தத்துவம். சூரத் மாடலில் இந்த வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அம்பேத்கருக்கு எதிரான கருத்துக்களை கொண்ட புத்தகங்களை, எழுத்துக்களை அதிகமாக பரப்ப வேண்டும். அசோக மன்னர் ஆரிகளை எதிர்த்தார் என்ற வகையிலான எழுத்துக்களை அதிகம் பதிப்பிக்க வேண்டும். ஹிந்துக்களையும் பிராமணர்களையும் எதிர்க்கும் அனைத்து இலக்கியங்களும் அழிக்கப்பட வேண்டும். எஸ்சிக்கள், அம்பேத்கர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எழுதிய இலக்கியங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இந்த எழுத்துக்கள் மக்களை சென்றடையாதபடி கவனம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஹிந்து இலக்கியங்களே பொதுவான இலக்கியங்கள் என்று அம்பேத்கரிஸ்டுக்கும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியினருக்கும் கூறப்பட வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப கோரும் எஸ்சிக்கள், ஆதிவாசிகளின் கோரிக்கைகள் ஒருவரும் நிறைவேற்றக்கூடாது. அரசு, அரசு அல்லாத, அரசு சார்புடைய நிறுவன பணிகளை வேண்டியும் பதவி உரிமையை கோரியும் இவர்கள் விடுக்கும் வேண்டுகோள்களை நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். பதவி உயர்வை சிதைக்கும் வகையில் அவரது பணி தொடர்பாக மிக மோசமான கருத்துக்களையே பதிய வேண்டும். எஸ்சிக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே நிலவும் பாரபட்சங்களை, ஏற்றத்தாழ்வுகளை அடியாளும் வரை அதிகப்படுத்த வேண்டும். இதற்காக ஞானிகள், துறவிகளிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சமத்துவத்தை போதிப்பவர்கள், கம்யூனிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள் மற்றும் இஸ்லாமிய ஆசிரியர்கள், கிறிஸ்துவ மிஷனரிகள் மீது ஆக்ரோஷமான தாக்குதலை நடத்தப்பட வேண்டும். அம்பேத்கர் சிலைகள் மீது அதிக அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்பட வேண்டும். ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்குள் தலித் மற்றும் இஸ்லாமிய எழுத்தாளர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும். அவர்களே கொண்டே தலித்துக்கு எதிராக, திருமாவளவனுக்கு எதிராக யார் திரள்றா போட்டிருக்கான் பாருங்க, அவர்களே கொண்டே தலித்துகளுக்கு எதிராக, அம்பேத்கருக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக எழுத்துக்கள் எழுதப்பட்டு அவை அதிக அளவில் மற்றவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். இந்த எழுத்துக்கள் முறையாக பரப்பப்படுதா என்று தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். ஹிந்துத்துவாவை எதிர்ப்பவர்கள் தவறான புகார்கள் மூலம் என்கவுண்டரில் சாகடிக்கப்பட வேண்டும். இதற்கு காவல்துறை மற்றும் இராணுவத்திலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா, இந்து முன்னணி, இந்துக்கள் கட்சி, சிவசேனா, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங்கதள், ராம் சேனா, அகில பாரத வித்யார்த்தி பரிஷத், ஏபிவிபி, மாணவர் பிரிவு போன்ற இரத்த வெறி பிரித்த மதவெறி கட்சிகள் மற்றும் அமைப்புகளை பற்றி இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்களை தெரிந்து கொள்ளுங்கள், இவ்வளவு எச்சரிக்கையா இருங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இதெல்லாம் நடத்தி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க 100 வருஷமா. மகாத்மா காந்தி படுகொலை, குஜராத் படுகொலை, சூரத் மாடல் கொலை, பாபர் மசூதி இடிப்பு. இப்ப நம்மளை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் காலங்காலமாக சாதி மதங்களை கடந்து நாம் அண்ணன் தம்பிகளாக இங்கே வாழ்ந்து வருகிறோம். அதே நேரத்தில் இங்க எந்த வகையிலாவது பிரிக்கணும்னு நினைக்கிறான். சாதியின் பேர சாதி தகராறு வந்துட்டா உங்களுக்கு மின்சாரம் மாதிரி, மின்சாரத்தை விட வேகமா பரவக்கூடியது. மத கலவரத்தை தூண்டி விட்டு பார்த்தா நடக்கலை. மண்டைக்காடுல இருந்து நடத்தி பார்த்தா மத கலவரம் எடுக்கலை. இப்ப என்ன பண்றான், ஜாதி தகராறுகள் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றான். அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் தலித்து தலைவராக இருந்து இன்னைக்கு ஒரு பொது தலைவராக நாடாளுமன்றத்தில் செயல்படக்கூடிய சிறப்பான மனிதராக நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கிறார்.
அவரை வந்து அவனுக்கு கண்ணு உறுத்துது. திருமாவளவன்ல கை வைக்கணும் முடிவுன்றான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், இவரை வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரை மோத வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். உண்மையிலே இப்ப திருமா வந்து சாதி வரியோட ராஜீவ்காந்தி அடையாளப்படுத்தி அவனை அடிச்சிருந்தா இவங்களுக்கு முன்னே நம்ம போயிருப்போம். அது எந்த வகையில சாதி வரி வந்தாலும் நம்ம பாதிக்கப்பட்ட ஆள் பக்கம் நிக்கிறதா நீதி நிக்கிறோம். இவங்கெல்லாம் கடந்த காலத்துல போன ஆளுகளான்றது யோசிச்சு தயவு செஞ்சு பொதுமக்கள் சாதியின் பிற நடக்கிற தகரால் நான் சொல்றது இது RSS திட்டம். இதுக்கு என்ன திட்டம் போட்டிருக்கான், பெரிய சமூக வன்னியர்களையும் தேவர்களையும் மோத விட்டான். ஒரு காலகட்டத்தில் ராமதாஸ் அதை தடுத்தார். அவரே அந்த SC சுடுகாட்டுக்குள்ள போனார், வாடி எடுத்துட்டே போனார். அதான் திரும்ப கூட அவருக்கு குடிதாயின் பெயர் கொடுத்தார். அந்த அளவுக்கு ஒரு இணக்கத்தை உருவாக்குனாங்க, திரும்ப மோதல் உருவாக்குறாங்க. எல்லாம் பாஜக வேலை. அந்த வேலையை தான் இப்ப மிகப்பெரிய சமூகமான முக்குளத்தோர் சமூகத்தை இதுக்கு மோத விடணும்னு நினைக்கிறாங்க. தற்செயலான கார் அவன் வர்றான். எனக்கு கிடைச்ச தகவல், எங்க ஆட்கள் நான் ஆவின் அவன் கிளம்பின இடத்துல இருந்து விசாரிச்ச தகவல், இவர் கார் ஆவினுக்கு முன்னாடி வெளியே தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அதை முடிச்சுட்டு கிளம்புவோமே ஆவின் இருக்கிற கேமராவை வாட்ச் பண்ணா தெரியும். நான் அங்கே என்ன பேசிட்டு கிளம்பியிருக்காங்கன்னா அங்கே 4-5 பேர் இருந்திருக்காங்க. திரும்ப கிளம்பிட்டார், வேமா எடுத்துட்டு போ வண்டின்னு சொல்லியிருக்காங்க. வேமா வண்டி ஆவின்லேருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹைகோர்ட் முன்னாடி ஒரு ஆவின் இருக்கும், அங்கே தான் கூடுவோம். அந்த ஆவின்கிட்ட பேசிட்டே இருக்காங்க 4-5 பேர், அதில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவனை பார்த்தா ஒரு முக்குளத்தோன்ற அடையாளம் இல்லை, ஒரு வழக்கறிஞராகவும் தெரியல. இவன் மேலே பல்வேறு அலிகேஷன் இருக்கு. அது ஒரு பக்கம் நான் போகலை. இப்போ இந்த இடத்துல எங்கன்னா வந்துட்டு நீ தேவராடா அப்படின்னு சொல்லி திரும்ப அடிச்சிருந்தா நம்ம தரல வேண்டியதான். அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மனிதன் அப்படி ஆள் இல்லை. அவர் ஒரு நாங்கெல்லாம் இப்போ RSS சித்தாந்தத்துக்கு நேர் எதிரானவர்கள், திருமா போன்றவங்க நம்ம போன்றவர்கள். இப்போ நீ கிளப்பி விட பார்க்குற மக்கள்கிட்ட எடுக்கல, அது வேற. நீ என்ன சொல்ற, இவங்கெல்லாம் சாதிக்கு விரோதமானார்கள். நமக்கு நீ ஒன்றும் எனக்கு சாதிக்கு சான்றிதழ் தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் அனைத்து சாதிக்கும் போராடுறேன். அதாவது இப்ப போராடுற இல்லை நீங்க, இந்த ராஜீவ்காந்திக்கு மட்டும் எதுக்கு போராடுற? கடந்த காலத்துல இடவே பெரிய இஷ்யூ வந்துச்சு. இது வந்து ஒரு குப்பை மேட்ரு, ஒண்ணுமே இல்லை. திருமாவுக்கு எதிர்த்து தூண்டி விடப்பட்டிருக்க RSS இதெல்லாம் சொல்றேன். அவங்களுடைய வேலை இது, மிஷினரி RSS உடைய வேலை இந்த வேலை. திருமாவுக்கு எதிர்த்து இதுல வந்து பலியாக வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஜாதி இல்லை. இல்ல மனிதனுக்குள்ள நடந்த தகரால தான் டிராபிக், ஒரு டிராபிக் அதுக்கு மேல் நடந்தா கூட டிராபிக் விஷயம் தான். இதுல அவரை ஜாதியா பார்க்க வேண்டியது இல்லை. இப்ப இதை கடந்த காலத்தில் நீங்க இப்ப எங்க அப்பா வந்து முத்துராமலிங்கத்தேவர் கூட இருந்தவர். முத்துராமலிங்கத்தேவர் இறந்ததுக்கு பின்னாடிதான் 33 வயசுல தான் அவர் திருமணம் முடிச்சார். சரிங்க சார். அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து ஹெட் மாஸ்டர், தலைமை ஆசிரியர். ஆனால் அவர் வந்து கண்ணகி பத்திரிகையில கண்ணகி பத்திரிகை யார் நடத்துறான்னு தெரியாது, இப்ப பேசுறாருல்ல, இவங்க எல்லாம் எங்களுக்கு நீண்ட தொடர்பு உண்டு, ஃபார்வர்ட் பிளாக்கு தேவர் குடும்பத்துக்கு எங்களுக்கு உண்டு. அந்த வரலாற்று பின்னணியோட என்றைக்கும் முத்துராமலிங்க தேவருடைய கொள்கைகளுக்கு எதிராக அவர் படத்தை போட்டு வசூல் பண்ணி பிழைக்கிறாளா நம்ம இல்லை. அந்த பேர் வச்சிருக்காரு எங்க அப்பா அவர் கூட இருந்தனால. அதற்கு தவறாக எந்த இடத்துல நம்ம செயல்பட்டது இல்லை. இவங்கெல்லாம் செயல்படுறது தான் பேசுறான்னு சொல்ல வர்றேன். ஆனால் கண்ணகி பேரிகையில மணின்ற பேர்ல எங்க அப்பா எழுந்தவர். அவர் மேல நைட் டெக்காய்ட் கேஸே இருந்துச்சு. பல விஷயங்களை பதிவு பண்ணலாம், பல விஷயத்தை பதிவு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தேவரோடு இருந்தவர். எங்க அப்பாவுடைய தாய்மான் தான் பிரபல கல்லூரிலேயே முத கலெக்டர் VKC முத்துராமலிங்க தேவர் கல்லூரி ஃபவுண்டர். வருஷநாட்டு பகுதியில் பிரபல கல்லூருக்கு கலைஞர் ஆட்சியில தான் பட்டா போட்டு கொடுத்தவர் உழுதவர்களுக்கு VKC. எங்க அப்பா பேர் கோட்டக்காலை, SSLC படிக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்கு மருமகனை பார்க்கறதுக்கு எங்க அப்பாவுடைய தாய்மாவன் VKC வர்றாரு. வெள்ளக்காரன் வந்து ஓட்டக்காலன்னு வாசிக்கிறான், என்னடா இப்படி வாசிக்கிட்டு அங்கேயே சேவு பாண்டியன்ற பேர் எங்க அப்பாவுக்கு மாற்றுவார் அவருடைய தாய்மான் VKC. நாங்க நீண்ட நெடிய வரலாறு சொந்தக்காரன். நீ இன்னைக்கு பாண்டிய நகர் மதுரை காலவாசல் இருக்கு, அது ஜெயில் புறம்போக்கு. நான் சொல்றதுக்குலாம் வரலாறு இப்படி பேசுறேன், எவனா ஜாதிக்கு பேசுறீங்களா? நீ என்ன செஞ்சிருக்குன்னு பேசு, நான் என்ன செஞ்சு பேசுறேன். பூரா வந்து முத்துராமலிங்க தேவர் இருக்கிற காலத்துல, மூக்கியா தேவர் இருக்கிற காலத்துல, ஆண்டி தேவர் இருக்கிற காலத்துல, வல்லரசு இருக்கிற காலத்துல வேற கட்சியில் இருந்திருப்பேன். அவங்க அப்பா ஆத்தா எல்லாம் இவன் வேற கட்சியில் இருந்தவன். இப்ப பிழைப்புக்காக தேவர் படம் போட்டு தூக்கிட்டு வர்றேன். அதனால அப்படியே தோல் உரிக்கிறேன். நான் தோல் உரிச்சா ஒருத்தர் வெளியே வர முடியாது, தெரிஞ்சுக்க. நாங்க யாரு, நீ யாரு? இன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் இயக்கங்களே எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. என் அண்ணன் தம்பி எல்லாம் நிறைய பேர் இருக்கான், ஃபார்வர்ட் பிளாக்ல இருக்கான். நீ வந்து பேசாத. உத்தராயணி தேர்தல் காலத்தில் காங்கிரஸ்ல இருந்தவங்க, உத்தராயணி தேர்தல் காலத்தில் BJP இருந்தவங்க, RSS இருந்தவங்க, வேற வேற கட்சியில் இருந்தவங்க பிழைப்புக்கு 30 தேவர் செய்து அதுக்காக நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க.
RSS காசு வாங்கி இந்த RSS உன்னை இயக்குது. தேவர் படம் போடு, நீ ஒரு கட்சி தேவர் முறையை நடத்து. ஆனா தேவைப்பாட்டு ஜாதி உணர்வை தூண்டி விடுது. இதுக்கு பலியாகலாமா? தவறு திருமாவளவன் தான் தட்டி கேட்க மாட்டோமா? கேட்க ஆளாகணுமா? இல்லையே. அதனால இதை விட இப்ப நான் சொல்றேன், பாண்டியனர் பெரம்போக்கு எங்க அப்பா அவங்க வந்து 150 வீடுகளுக்கு இன்னைக்கு அங்க இருக்காங்க பிரம்மாண்டமா, மெயின் ரோட்ல காலவாசல்ல. டிஜி கிருஷ்ணமூர்த்தியை சந்திச்சு, எம்எல்சியை சந்திச்சு, பக்தவச்சலத்தை நேரடியா சந்திச்சு, இன்னைக்கு 150 வீடு நிலை பெற்றிருக்கின்றால் என் தந்தையார். அந்த மக்களுக்கு கல்வி எத்தனை பேருக்கு பள்ளிக்கூடத்து சீட்டு வாங்கி கொடுத்துருப்பேன். கல்வியை கற்றுக் கொடுத்து சொல்றா பாப்பா, வசூல் பண்ணீங்களா? எத்தனை பேருக்கு மெடிக்கல் சீட், எத்தனை பேருக்கு MA சீட், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, இவ்வளவு அங்க செஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு யார் பாதிக்கப்பட்டாலும் எந்நேரம் வரக்கூடிய வழக்கறிஞர் வீடு வீடு தான். இப்ப அண்மையில் இட்லி கார்த்தின்னு ஒருத்தர் இறந்தான் 2004 நாடாளுமன்ற தேர்தலில். அவனுக்கு லாக்அப் டெத்தில் சாதி பெற சொல்ற எவனும் வரல. நான் தான் போய் நின்று போராடி இன்னைக்கு வழக்க சாதி பேர் இல்லாம ஹென்ரி டிஃபென்ட் தான் நடத்துறேன். எத்தனை வழக்கறிஞர்கள் போராடுற இல்ல? ராஜீவ்காந்திக்காக போராடுற வழக்கறிஞரை கேட்கிற இட்லி கார்த்தி மதிச்சேத்துக்காரன் 2024 லாக்அப் டெத்தில் தேர்தல் நேரத்தில் கொண்டுட்டாங்க. அந்த குடும்பத்தோட தேவர் சொல்லிக்கு முன்னாடி மறியல் பண்ணுவேன். நானு மீதா பாண்டியன் ஜாதியா பார்க்கல, ஒரு மனித உரிமை மீறல். இட்லி கார்த்திக்கு மறவர் இன்னைக்கு போறார், ராஜீவ்காந்திக்கு போறார வைக்கல் நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க. அவருக்கு ஹென்ரி டிஃபென்ட் போட்டிருக்காரு வழக்கு அந்த குடும்பத்துக்கு. இந்த அரசடி வெள்ளக்கணு தேட்டர் மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட் சங்க தலைவர் 100 குடும்பம் காய்கறி குடும்பம் 20 வருஷமா ஒருத்தன் அதே முக்குளத்தூரை சேர்த்து காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு விரட்ட முடியல. நான் இருக்க வரைங்க, நான் இப்போ சென்னை அங்கிட்டு போறனால இப்போ விரட்டிட்டேன் காசை கொடுத்து. அது மாதிரி இந்த பைபாஸ் ரோடு SS காலனி மார்க்கெட்டுக்கு வெள்ளிக்கிழமை தினமலர் பத்திரிகை அவனுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லி காலி பண்ண முயற்சி பண்ணா, நாம தான் நிறுத்தி வச்சிருக்கோம் வியாபாரி சங்க தலைவர். இது மாதிரி எந்த விஷயத்திலேயாவது நான் பேசினா தாங்க மாட்டேங்க. மூக்கையா இருந்த காலத்தில் இருந்த MLAக்கள் இப்போ உண்டா? உசிலம்பட்டி ஒரு சீட்டுக்காக திமுக கிட்டே அண்ணா திமுக கிட்டே 15 ஃபார்வர்ட் பிளாக் விழுந்து கிடைக்கீங்க. மதிப்பாங்களா நம்மள? சொல்லுங்க. நீங்க பொதுவெளிக்கு வந்து போராடணும். 10.5% இடஒதுக்கீடை நமக்கு எதிராக கொடுத்த எடப்பாடி நின்று நீங்க ஓட்டு கேட்குறீங்க. எடப்பாடியை முதலமைச்சர் அவருன்னு சொல்றீங்க. இது துரோகமா? நான் எதுக்கு போராடல? இதே பாண்டியனர்ல வீரன் ஒரு பையன் இறந்து போயிட்டான், சாலை மறியல், லாக்அப் டெத் கரிமேடு போலீஸ் ஸ்டேஷன்ல. நான் சொல்றது ஆதார் இருக்கு, அவங்க குடும்பத்தில் இருக்காங்க, எல்லாம் கேளு. மறியல் பண்ணாங்க பொதுமக்கள், பெண்கள்லாம். சில பேர் ஓடி போயிட்டான். நான் தற்செயலாக தான் வந்தேன், எனக்கு தெரியாது. நான் நின்று தலைமை தாங்கி அன்னைக்கு நம்முடைய உறவினர் AC போஸ் இருந்தார், பேசி அந்த குடும்பத்துக்கு நிதி வாங்கி கொடுத்தேன். சில பேர் இருக்கான் முக்குளத்தூர் லாக்அப் டெத்து, ஆஸ்பத்திரியில் பாடி கிடக்கு, ரகசியமாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் பணம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு அங்கேயும் போய் கொடுக்கல. உறவினர் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிஞ்சு அவன் இங்கே வீட்டுக்கு படையெடுத்துடுறான், பாதி பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்படி வேலை எங்கே நடக்குதா? இதெல்லாம் செய்கிறாங்க. நான் யார் பேரையும் சொல்லி காயப்படுத்த விரும்பல. ஆனால் உட்காந்து இப்ப பாருங்க, SIK ராஜா தப்போ சரியோ, அவர் பேசுகிற விஷயம் தப்பு சரி நான் சொல்ல விரும்பலை. அவர் இருக்கக்கூடிய விஷயத்தில் பேசுகிறார். அது நீதிமன்றது விவகாரம் இருக்கு, தேவேந்திர மக்களும் போராடிட்டு இருக்கிறாங்க, இவங்களும் போராடுறாங்க. நீதிமன்ற தீர்ப்பு போட்டு அதுக்குள்ளே போகணும். அவர் பேசுகிற விஷயம் தப்பா சரியான்னு சொல்ல நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அது நீதிமன்ற தீர்ப்பு போறட்டும். ஆனால் ராஜீவ்காந்திக்காக குரல் கொடுக்குறீங்கள, ஏன் குரல் கொடுக்குறேன்னா ராஜீவ்காந்தியை திட்டமிட்டு இறக்கி விட்டுருக்கு RSS பணம் கொடுத்து. அதை ஒரு தேவர அமைப்புக்காரன் அங்க இருந்து இயக்கிருக்கான். நீங்க பலியாகாதீங்க. மற்றவங்க பணம் வாங்கிட்டு, பாஜக கிட்ட பணம் வாங்கிட்டு, RSS பணம் வாங்கிட்டு தேவர் பெற சொல்ற ஒருத்தர் இயக்கி விடுறான். அவன் இயக்கி எல்லாத்தையும் காட்டி கொடுத்து பணம் வாங்குறான் BJPல. அது உண்மையான ஃபார்வர்ட் பிளாக் குடும்பமா? ஜீனா ஏமாறக்கூடாது. SIK ராஜா இப்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க கடுமையா. திட்டக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்காக சப்போர்ட் பண்ணி ராஜீவ்காந்திக்காக வலைதளத்தில் பேசுறவங்க இந்த SIK ராஜாக்காக பேசுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு சுத்தமா போராடுறாரு. எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக யார்த்தையும் விளைய போகாம SIK ராஜா போராடிட்டு இருக்காரு. பேசுறீங்களா? சங்கிலி உசிலம்பட்டியில போராடிட்டு இருக்காரு. பேசுறீங்களா? கதிரவன் தனிச்சு நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் நின்றாரு. நீங்க சுதந்திரம் அடைஞ்சிலிருந்து தொடர்ந்து
ஃபார்வர்ட் பிளாக் சிங்க சின்னம் தனிச்சு நின்று கூட வெற்றி பெற்ற இடம் உசிலம்பட்டி தொகுதி. 91 தான் முத உசிலம்பட்டி அந்த சிங்க சின்னம்ன்ற வரலாறு மாறுது. பாண்டியம்மா வெற்றி பெறாங்க ரெட்டலையில். ஆனால் கதிரவன் தனித்து முயற்சி கொண்டார். அவரும் இடதுசாரி சிந்தனையாளர். இன்னைக்கு வேண்டாம் அவர் தடமாறி போயிருக்கலாம், ஏதோ பேசுறாரு, மாறுவார் நிச்சயம். அகில இந்த தலைமை மாறுவார் நம்புறான். ஆனா அவர் 5000 ஓட்டு தான் சிங்க சின்னத்துக்கு போட்டீங்க. ராஜீவ்காந்திக்காக பேசுறவங்க உசிலம்பட்டியில் சிங்க சின்னத்துக்கு காலங்காலமாக ஒரு வரலாற்று சின்னமான இருந்த அந்த வரலாற்று பெருமையை போக்கு 5000 ஓட்டு தான் கொடுக்கும். அப்புறம் எப்படி மதிப்பான்? நான் கேட்கிறேன். அதே உசிலம்பட்டி தொகுதியில் மூக்கியாத்தவர் முத்துராமலிங்க சட்டமன்ற உறுப்பினராக ரொம்ப நாள் கழிச்சு அங்கே யாருமே வரல. மூக்கியாத்தவருடைய மருமகன் என்னுடைய மாமா தான் காசிநாதன். வல்லரசு சேர்ந்ததுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட கலந்து பேசுகிறேன். மூக்கியாத்தவர் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக யாரும் வர முடியல. நம்ம ஒரு முயற்சி பண்ணி கலைஞர்கிட்ட உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு நானும் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் பொன்முத்துராமலிங்க இப்போ எல்லாம் நான் சொல்ல வரலாறு, நிகழ்கால வரலாறு, கடந்த கால வரலாறு பேசலை. கடந்த கால வரலாறு பேசல, ஆனால் நிகழ்காலத்தில் இருக்காங்க எல்லாம். நான் சொல்ல விட்னஸ். இப்படி பேசணும் எவனாவது. ராஜீவ்காந்திக்காக பேசுகிறவன் ஒரு ஜாதியை எதிர்த்து பேசு. ஜாதி எதிர்த்து எங்கே பேச ஒரு ரெக்கார்டு காட்டு. எந்த ஜாதியை எதிர்த்து பேச மாட்டேன். அனைவரும் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ காசை வாங்கிட்டு கூவுறா, ஒருத்தர் தூண்டி விடுறான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தூண்டி விடுறான். இது அரசியல் இருக்கு. திருமாவளவனுக்கு எதிராக ஜாதியை தூண்டி விட்டு திருமாவளவன் திமுக கூட்டிலிருந்து வெளியேற்றிட்டு அல்லது அவர் வெளியேறணும். இதுக்கு பசும்பொன் பாண்டியனை பத்தியும் போட்டு கொடுக்குறான். அதுக்காகவே காசு வாங்கி கட்சி நடத்துறா ஒருத்தன். பகிரங்கமா சொல்றேன். மூக்கியாத்தவருடைய மகளுக்கு ராஜேஸ்வரி அக்காவுக்கு சீட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி நானும் முன்னாள் அமைச்சர் பொன்முத்துராமலிங்க தலைவர் கலைஞர்கிட்ட பேசுறோம். கூட்டு வாங்கன்ட்டார். இந்த இருக்காங்க, அக்கா இருக்கு, மாமா இருக்காரு, காசிநாதன், நான், ராஜேஸ்வரி எல்லாம் போய் நகைமுகன் இறந்து போயிட்ட நகைமுகன் அவங்களுக்கு தெரியாது. நகைமுகன் நான் பேசுகிறோம். ஒரு சீட்டு உறுதின்னு சொல்லிட்டாரு கலைஞர். நகைமுகன், அண்ணன் பொன்முத்துராமலிங்க, காசிநாதன், ராஜேஸ்வரி எல்லாம் இருக்கும்போது கலைஞர் பேட்டி கொடுத்துட்டார். ஃபார்வர்ட் பிளாக் ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டது. ராஜேஸ்வரி தான் வேட்பாளர். எந்த சின்னத்தில் நிற்கிறேன்னு கேட்டார். அங்கே சிங்க சின்னம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கனால உதயசூரில் நிற்கட்டும்னு சொல்லியாச்சு. நாளை காலையில் வாங்கன்ட்டார். அறிவிச்சாச்சு. நாளை காலையில் போகிறோம். நான் பகிரங்கமாக சில விஷயம் சொன்னால் தாங்க மாட்டேன். பல பேர் காலையில் போனால் தலைவர் பார்க்க என்னை மறுக்கிறாரு. என்னையும் அண்ணன் பொன்முத்துராமலிங்கையும். ஆற்காடு வீராட்சியமே உயிரோடு இருக்காரு. எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னன்னு கேட்குறான். ஏயா மூக்கியாத்தவருக்கு எத்தனையோ பொண்டாட்டி இருக்கான், அதில் ஒரு மகளாம், வேற ஆளை பார்ப்போம். அந்த தேர்தலில் தான் எஸ்ஓ ராமசாமிக்கு திமுக சீட்டு கொடுத்து. அப்போ இதை போட்டு விட்டது திருமாவளவனா? கலைஞர்கிட்ட போட்டு விட்டு மூக்கியாத்தவர் குடும்பத்தை தரக்குறவா பேசினவன் இந்த பிரபல கல்ல முக்குளத்தோர் அகமுடிய மரம் தானடா. இன்னைக்கு அவர் படம் மூக்கியாத்தவர் படத்தை போடுறீங்க. நான் கேட்கிறேன், இப்ப நடந்த உசிலம்பட்டி தேவர் கல்லூரி தேர்தலில் ராஜேஸ்வரி நிக்குது. மூக்கியாத்தவர் நாங்கள் ராஜீவ்காந்தி கொள்ளு கொடுப்போம், திருமாவளவன் அடிச்சுவிட்டா, திருமாவளவன் வையா தவறா பேசிவிட்டான்னு சொல்ற இந்த பிக்காளி போய் ஜாதியின் பேரால பிளப்பு நடத்துற வயிறு வளர்க்குற நாய்களை கேட்கிறேன். மூக்கியாத்தவமாக இப்ப நின்றுச்சு ராஜேஸ்வரி. நாங்களாம் ஆதரிச்சோம். எத்தனை ஃபார்வர்ட் பிளாக் ஆதரிச்சிங்க? படிச்ச பொண்ணு தலைவருடைய மகன் சொல்லி ஓட்டு போட்டீங்களா? 500 ரூபாய்க்கும் பிரியாணிக்கும் கோட்டு போட்டு கல்விக்கு சம்பந்தம் இல்லாத தலைவராக்குறீங்க. திருநெல்வேலி கல்லூரி மாறி போக தெரிஞ்சிச்சு. முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பு போன்றவர்கள் அந்த தேவர் கல்லூரி மீட்பதற்கு போராடினாங்க. கல்வியை பத்தி பேசுறீங்களா? ஆண்டித்தேவர் ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக தீவெட்டை ஊழல் நடத்தி காட்டினார் ஃபார்வர்ட் பிளாக்ல. ஆண்டித்தேவர் கந்தசாமி இருக்க வரைக்கும் எம்ஜிஆரோ அம்மாவோ கலைஞரோ சுயமரியாதை நடத்துவாங்க, கூப்பிட்டு சீட்டு கொடுப்பாங்க. ஆண்டித்தேவர் உசிலம்பட்டி மட்டும் கேட்கல, திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ ஆனாரு. ஆண்டித்தேவர் திருமங்கலத்தில் நின்றாரு. நீ உசிலம்பட்டிலே 15 ஃபார்வர்ட் பிளாக் வீட்டுக்கு வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கமே. நான் தாவநாக்கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவருடைய கொலை வழக்குக்காக போராடினேன். அந்த காட்சியில் அம்மா மதுரையில் பேசுனது நீங்க இணைச்சு போடுங்க அந்த காணொலியை. உங்களுடைய சகோதரர் மதுரை மன்னன் மைந்தர் பசும்பொன் பாண்டியன் ஜெயா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி தற்போது முக்கியமான பொருளாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒளிபரப்பை ரத்து செய்ய வலியுறுத்தி ஜெயா டிவிக்கு உடனடியாக தந்திகள் அனுப்பப்பட்டன. இந்த மிரட்டலுக்கு ஜெயா டிவி பணியவில்லை. தாக்கிருட்டனன் கொலை வழக்கை
மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற செய்தி ஒளிபரப்பப்பட்டால் அஞ்சா நெஞ்சனின் படை ஜெயா டிவி அலுவலகத்தை அழித்துவிடும் என்ற அளவில் மிரட்டல் கடிதங்கள் ஜெயா டிவி அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டன. இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றவுடன் அஞ்சா நெஞ்சன் ஏன் அஞ்சுகிறார்? அவருக்காக பேசி பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சம்பாதிச்சேன். ராஜீவ்காந்திக்காக கொண்டு கொடுக்கிற வழக்கறிஞர்களோ தேவல அமைப்புகளோ எனக்கு யார் வந்தையா? அன்னைக்கு பசும்பொன் பாண்டியன் ஒரே ஆள் தான் போராடுவேன். வந்தையா? பார்க்குன்னு வந்துச்சா? இன்னைக்கு வழக்கறிஞர் பால் இதே மாதிரி எத்தனை வழக்கறிஞர்களுக்காக அவரே இறங்கி போராடி புகார் மனு கொடுத்து நீதிமன்றம் நாடி இருக்காரு. கடந்த காலத்துல எந்த வழக்கறிஞருக்காக பேசியிருக்காரு? சாதி முக்குளத்தோர்ல வாக்கு வாங்கணும், வன்னியர் வாக்கு இருந்தா வெற்றி பெற்றுலாம் பார் கவுன்சில் தேர்தல் அவரே செய்யறாரு. எல்லாமே சுயநலம். நமக்கு சுயநலம் இல்ல. பெண்ணி ஜெயராஜ் பாதிக்கப்பட்டாரா? குரல் கொடுத்தோம். ராமநாதபுரம் மணிகண்டன் பாதிக்கப்பட்டானா? குரல் கொடுக்கிறோம். சிறுமதி பாதிக்கப்பட்டுச்சா? குரல் கொடுக்கிறோம். நான் தாவநாகசனுக்காக குரல் கொடுத்தா என்ன சொல்றான்? என்கிட்ட என்ன அனுப்பி சேருவாரு குரல் கொடுக்குறேன்றான். களவாணி பெயர். இதுதான் பாஜக பண்றான். 3 பேருக்கு 3 சமுதாயத்தை ஒன்னாக கூட நினைக்கிறான். ஆர்எஸ்எஸ் திட்டம் அதுதான். நீ யாருக்கு வேலை பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் பிஜேபி காசை வாங்கிட்டு சில முக்குளத்தோர் வளர்க்குறீங்கல்ல, அப்பாவிகள் போகாதீங்க. பின்னாடி இருக்கு ஆர்எஸ்எஸ் சதி. காசை வாங்கிட்டு ஒருத்தர் இயக்கிறான். திரும்ப ஜாதியை சொல்லி திட்டிருந்தா அவர் தான் சொல்லிட்டாரு, என் அவர் காரை இடித்திருந்தாக நீங்கள் காண்பித்தால் பொது வழியில் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஒரு தலைவர் சொல்றாரு. அப்புறம் என்ன நீ தூண்டுற? கடந்த காலம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்திருக்கீங்களா நீங்க? நான் எந்த பிரச்சனைக்கும் போயிருவேன், எந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டாலும் போயிருவேன். எனக்கு தமிழ் கடந்து தமிழன்ற கடந்து கூட நான் போயிட்டு இருக்கேன். வெளி மாநிலத்துக்கு கூட போயிருக்கோம். நியாயத்துக்காக கொண்டு கொடுக்கிறோம். இங்கே நாங்கள் அமைதியா சமூக வாழணும் விரும்புறோம். உங்களோட எதுலையும் சாதிக்கு துரோகம் பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம். திருமாவுக்கு ஆதரவா பேசினா ஜாதி துரோகமாடா? திருட்டு போயிலுங்களா? காசு வாங்கிட்டு கொடுத்து பாஜக இயக்கிறான். தேவர படத்தை போடு, நீ தேவர அமைப்புன்னு சொல்லு. நாங்க குடும்பமே ஃபார்வர்ட் பிளாக் குடும்படா. இன்னைக்கு நவமணிக்கு தெரியும் எங்க அப்பாவை. எத்தனை ஃபார்வர்ட் பிளாக் தெரியும்? நீங்க இப்ப ஃபார்வர்ட் பிளாக் வசூல் பண்ணி வசூல் கமிட்டிய நீ பேசாத. ராமநாதகிருஷ்ணன் குரல் கொடுத்தா சேர்வாருக்கு ஏன் குரல் கொடுக்குறேன்னு கேட்கிற. கேட்டீங்க தானே? எத்தனை அமைப்பு வந்தீங்க? ராமநாதபுரம் மணிகண்டன் லாக்கட்டத்துல இருந்து கூட அந்த மாணவர்களுக்கு கொடுத்த எதுக்கு மரவருக்கு போறன்ற? இன்னைக்கு எல்லாம் ஒரே இடத்துல இருந்து ஒரு கொலை வழக்குக்காக பேசுறீங்க. அதுல எஸ்ஐ ராஜா மட்டும் ஒரு அமைப்பு திட்டுறான், சங்கிலை மட்டும் ஒரு அமைப்பு திட்டுறான், அவளை பத்தி ஒருத்தையும் போட்டு விடுறான். மாற்று போட்டு விடுறது யாரு? சரினான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு தெரியுமா? நடராஜன், நம்முடைய சசிகலா நடராஜனோட தொடர்புன்னு சொல்லி அந்த அம்மா மேல ஒரு வழக்கு போட்டாங்க. கஜா கேஸ் போட்டாங்க. அது ஐஏஎஸ் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை. அது யாரு? எவனாவது இந்த அமைப்பு ராஜீவ்காந்தி என்னை கோவனா ராஜீவ்காந்திக்கு அவ்வளவு பெரிய தீங்கு ஏற்பட்டிருக்கா? ஆதாரப்பூர்வமா நிறுவிங்கப்பா. ஒரு காணொலியிலையாவது ஆதாரப்பூர்வமா நிறுவிங்க. அவன் ஆவில இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி ஒருத்தர் வீடியோ எடுக்கிறான், அத பாலிமர் துறை காட்சி வெளியிடுறான். இடிச்சது மாதிரி இருக்கா? நான் ராஜீவ்காந்தி திருமாவளவன் கார் இடிக்கப்பட்டு அவரை தாக்கி இருந்தால் உங்களோட முதலா கொள்ள கொடுப்பேன். ஓகே சார். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா? கல்விக்காக போராடுறீங்களா? ஆண்டித்த இருக்கிற இந்த மரியாதையா உங்களுக்கு தரமாட்டேன்றாங்க. 2 லட்சம் 3 லட்சத்துக்கு விலை போறீங்க. இன்னும் சொல்லவா, நகைமுகன் கைது செய்யப்பட்டார். மான் பிரபாகரனை கூட்டு வந்து மாநில சுயாட்சி மாநாடுக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த நகைமுகனுக்கு வழக்குக்கு நானும் வல்லரசு, அவர் காசிநாதன், ராஜேஸ்வரன் சொல்லி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை எம்பியா இருந்தவரை சந்திச்சு கலைஞர்கிட்ட பேசணும். நகைமுகனா இருந்தா கஜமுகனா எனக்கு என்ன நாட்டின் பிரிவினை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரு. பேசியிருக்கோம். எத்தனை வரலாறு. ஆண்டித்தேவர் சுயமான அரசியல் பண்ணார். அதனாலதான் எம்ஜிஆர் கூப்பிட்டு சீட்டு கொடுப்பார். கந்தசாமி பண்ணாரு. நீங்க அப்படி பண்றீங்களா? இன்னைக்கு தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் சங்கிலி அவர் நான் நெறிப்படுத்துறேன்.
சாதிய வன்மத்தை தூண்டுவாரு, இயக்கமே யார், அவன் முன்னாடி போயிடக்கூடாது. 10.5% அந்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டவன். திமுக மூக்கையாத்தவர் காலத்தை கூட இத்தனை எம்எல்ஏ வந்ததில்லை. திமுக பொன்முத்துராமலிங்க மாவட்ட செயலாளர் இருக்கும்போது தான் உசிலம்பட்டி சீட்டே வல்லரசுக்கு இல்லைன்ட்டாங்க. ஐயனபுரத்துக்கு கொடுக்க முயற்சி பண்ணிட்டாங்க. ஆனால் பொன்முத்துராமலிங்க அண்ணன் கலைஞர்கிட்ட பேசி ஃபார்வர்ட் பிளாக் அடையாளம் உசிலம்பட்டி தான், உங்களுக்கு இப்படி பேசின ஒரு ஆள் இருக்கா, அவருக்காக வல்லரசு கொடுத்தா தான் மரியாதை இருக்குன்னு சொல்லி 89 வல்லரசுக்கு சீட்டு வாங்கி எடுத்து ஒரு பொன்முத்துராமலிங்க கலைஞர்கிட்ட பேசி, அந்த தடவை பிரமலைக்கண்ணில் பெரியகுளம் மூக்கையா, ஆண்டிவிட்டி ஆசைய, திருமங்கலம் சாமிநாதன் 4 எம்எல்ஏக்களை கொண்டு வந்தது. முத பிரமலைக்கலரை கொண்டு வந்தது பொன்முத்துராமலிங்க திமுக மாவட்ட செயலாளர் இருக்கும்போது. அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு, நான் தான் போய் நின்றேன். அதாவது சொல்லிட்டு அமைதியா இருந்தா 4 ஆண்டுகள் அமைச்சர். நீங்க யாரு எதுக்குறீங்க? எவன் தப்பு பண்ணாலும் எதுப்போம்டா, மானசனா வாழ்ந்தமுடா, மானசனுக்கு பிறந்திருக்கேன், இந்த மண்ணில் மானசனா வாழ்றேன், இந்த மண்ணில் பசுமொன் மாடு மானசனா மடிஜெண்டு வரலாம் இருப்போம்டா. எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுக்காக போய் எச்சிக்கலத்தனமா பிச்சைக்காரத்தனமா இனத்தை காட்டி கொடுப்போம். நீங்க தேச ஜாதி வரி, ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்டு பேசுறாரு. இதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்தீங்களாடா? அப்ப நான் சொல்றதுக்கெல்லாம் எம்பிசி இடஒதுக்கீடு எப்படி அவங்க சொல்லுங்கடா பாப்பா வரலாறு. வன்னியர்களுக்காக தான், வன்னியர் நடத்திய போராட்டத்துக்காக தான், ராமதாஸ் நடத்திய போராட்டத்துக்காக தான் கலைஞர் அவர்கள் எம்பிசி ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். அப்பொழுது பொன்முத்துராமலிங்க அவர்கள் மாவட்ட செயலாளர் இருந்து மந்திரியா இருந்தார், உணவு கூட்டுத்துறை அமைச்சர். நான் அந்த மக்களோட மக்களா வாழ்றேன். அந்த மக்கள் மிகவும் பின்தங்கிய மக்கள், பிரமலைக்கல்லர், அவங்களே எம்பிசியில சேருங்கன்னு சொன்னவர் பொன்முத்துராமலிங்க. அவருக்கு திமுகக்குள்ளேயும் பிரச்சனை வந்துச்சு, மதிமுகலையும் பிரச்சனை வந்துச்சு. அந்த நன்றியோடு நான் கூட போனேன். நான் துரோகத்தனை பண்ணியிருந்தா அப்பே எம்எல்ஏ பேரம் பேசப்பட்டது, அமைச்சராக இருக்க முடியும், மாவட்ட செயலாளர் இருக்க முடியும். நன்றியோடு அண்ணன் நம்பியா பழகிட்டான். அவருக்கு போன எத்தனை முக்குளத்தூர் பொன்முத்துராமலிங்கத்துடைய பின்னாடி வந்தீங்க நீங்க. இவ்வளவு பேர் ராஜீவ்காந்திக்காக பேசுறவன் அடிப்படை நமக்கு செஞ்சு கொடுத்தவங்களுக்கு எத்தனை பேர் போனீங்க சொல்லுங்க. சசிகலா இன்னைக்கு தேவருக்கு தங்க கவசம் வைக்கணும்னா சசிகலா தான் காரணம். 89க்கு பின்னாடி அதிக எம்எல்ஏக்கள் முக்குளத்தூர் வந்ததுக்கு காரணம் சசிகலா தான். அவர் கை நீட்டு தான் அமைச்சர், அவர் கை நீட்டு தான் முதலமைச்சர் ஓபிஎஸ். இப்ப அவங்களுக்கு பிரச்சனை, முக்குளத்தூர் அமைப்பு எங்க போய் நிக்கிறீங்க? ராஜீவ்காந்திக்காக பேசுறவங்க 10.5% கொண்டே ஓட்ட மறவருக்கும் பிரமலைக்கலருக்கு எதிராக 68 ஜாதிக்கு எதிராக கொண்டு எடப்பாடி கூட போய் முக்குளத்தூர் பூரா வாங்க தேவர் சமாதிக்குன்னு சொல்றீங்களே, நீங்க எங்களை பார்த்து ஜாதிக்கு துரோகம் பண்றான்னு பேச முடியுமா? 10.5% இடஒதுக்கீடை எதிர்த்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டமும் பிரச்சாரம் பண்ண நானு பூரா எடப்பாடிட்ட 3 லட்சம் 2 லட்சம் வாங்கி படுத்துக்கிட்டாங்க. மக்களுக்கு தெரியாதவங்கள யார் போராடுவேன் தெரியாதா? இதே ஓபிஎஸ் இன்னைக்கு ராஜீவ்காந்தியை தாக்கிட்டான்னு சொல்லுங்களே, பொதுக்குழுவை வச்சு கட்சியின் ஒருங்கிணைப்பாளரை பாட்டில் கொண்டு அடிச்சான். பசுமொன் பாண்டி ஒரு ஆள் தான் குரல் கொடுத்தேன். எனக்கு எத்தனை ஃபோன் பண்ணாங்க, என்ன நீ மரவனுக்கு குரல் கொடுக்குற, இவ்வளவு வேகம் அதுக்கு பேசுறீங்க சொல்லலையா? நான் என்ன சொல்றேன், ஒற்றுமையா கல்வி உரிமை, உங்களுடைய உரிமைக்கு போராடுங்க. உண்மையிலே தாக்கப்பட்டா ராஜீவ்காந்திக்காக நிற்பான். இது பாஜக பணத்தை இறக்கி பெட்டியை இறக்கி சதி பண்றான். இந்த சதிக்கு பலியாக கூடாது. இதுல ஜாதி இல்ல. ஏய் நீ ஆப்ப நாட்டு மரவண்டா, உன்னை நான் அப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கானா? சொல்லுங்க, காட்டுங்க, உங்க பின்னாடி போராடுவோம். அதனால வேலையற்றவர்களின் வீண் வேலை, ஒருத்தர் இயக்குறான் பணத்தை வாங்கிட்டு ஒட்டுமொத்தமா சங்கியாக மாக்குறான். அதான் ஆர்எஸ்எஸ் திட்டம். அந்த ஆர்எஸ்எஸ் மிஷினரிங்க பிறக்குது. திருமாவளவனை பொறுத்தளவுல இந்த சமூகத்துக்கு எதிராக என்ன நடவடிக்கை ஏற்படுத்திருக்காரு? மூக்கையாத்தவருக்கு கச்சத்தீவு போராளின்னு சொல்லி பெத்தானியபுரத்தில் மூக்கையாத்தவர் மகன், உங்க அலும்பு தாங்க முடியாது, மூக்கையாத்தவர் மகனே விடுதலை சிறுத்தையில் போய் சேர்ந்துக்கிட்டார். பேரே திருமா பசுமொன்று வச்சுக்கிட்டார். கடைசியில் அவர் தலைமையில கச்சத்தீவு போராளி மூக்கையாத்தவர் குழா, எந்த ஃபார்வர்ட் பிளாக் மூக்கையாத்தவர் குழா நடத்திருக்கீங்க சொல்லுங்க.
வல்லரசு இறந்து போனாரு, ஒரு படத்துல நிகழ்ச்சி நடத்திருக்கோமா? மூக்கிய தேவர், ஆண்டித்தேவர், வல்லரசு எல்லாம் மக்களால் இன்றைக்கும் ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக, வெகுஜன மக்களால் தலைவராக இருக்குன்னா ஜாதி கலவரத்தை எங்கேயாவது தூண்டிருக்காங்களா? இல்ல முத்துராமலிங்க தேவர் ஒரு ஜாதி தலைவரா? அவர் எங்கேயாவது ஜாதி கலவரத்தை தூண்டி இருக்காரா? அவன் முக்குளத்தோட 3ஆ பிரிக்க நினைக்கிறான். எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் பெரிய கட்சி, அது சமூக நீதிக்கான கட்சி தான், அது இன்னைக்கு மாறி போயிடுச்சு. ஆனா அங்க அப்பமான பிரிக்கிறான் பாஜக, இங்க முக்குளத்தோட 3ஆ பிரிக்கிறது. தலித்த இன்னைக்கு பாருங்க, தலித்துக்கு தமிழ்நாட்டில் முத தலித்து மக்களுக்காக வீரவேசமாக பேசியவர் ஜான் பாண்டியன், மாற்று கருத்து இல்லை. அவர் தான் களத்துல ஒட்டுமொத்த தலித்துக்கு ஒரு தலைவனா வந்தார். பசுபதி பாண்டியன் வந்தாரு. அதுக்கு அடுத்து திரும்ப இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சியோட ஒரு தத்துவ மேதையா வர்றாரு. ஆனா இன்னைக்கு கிருஷ்ணசாமி இருக்காரு, அவரும் ஒரு வகையில போராளி தான். ஆனா இவங்க எல்லாம் ஒரே மாதிரில தலித்து நிக்க முடியுதா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நின்றாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி தலித்து நின்றாங்க. இன்னைக்கு அவங்கள ஒரே மேடையில தலித்து நிக்க வைக்க முடியல. பாஜக சங்கி பிரிச்சுட்டான், முக்குளத்தோட மாதிரி பிரிக்கிறான், வன்னியர்ல பிரிக்கிறான், எல்லாத்தையும் பிரித்து பார்ப்பன ஆட்சி வரணும்னு நினைக்கிறான், மனுதர்ம ஆட்சி வரணும்னு நினைக்கிறான். இதான் அப்ப இதுக்காக நாங்க படிச்சிருக்கிறோம், தெரிகிறோம், விஷயம் தெரிஞ்சிருக்கோம். இங்க ஜாதி தகராறாக ஒரு சாதாரண ஒரு விபத்து கூட வச்சுக்கோ, ஆதிக்கப்பட இடிச்சிருச்சுப்பா. இதுக்கு என்ன நடவடிக்கை? அது தொங்க போட்டு தான் நான் ஆப்பராட்டு மாதிரி வழக்கறிஞர் தெரியுமா? அந்த வழக்கறிஞரை பத்தி 1000 கேஸ் 1000 பிரச்சனை வருது, அது வேற. ஜாதியினாலே அடிச்சாங்கன்னு சொல்றது தப்பு. இவன் சாதியை சொல்லி திட்டிருக்கான், அதுக்கு இருக்காடு. அவர் கண்ணியமா அதை வெளியே சொல்லல, திட்டமிட்டப்பட்ட சதி. அதனால முக்குளத்தோர் மக்கள் பலியாக மாட்டாங்க, நிச்சயம் அவங்க எல்லாம் பார்த்துதான் இருக்காங்க. யார் 10.5% நமக்கு எதிராக செயல்படுறது, நம்ம ஜாதிக்கு யார் எதிராக செயல்படுறா? இன்னைக்கு திருமா கட்சியிலேயே முக்குளத்தோர் போயிட்டாங்க, வில்சன் போன்றவர்கள்லாம் போயிருக்காங்க பார்க்குறேன். ஆனால் அது பொதுஜன கட்சியா மாறிச்சு, அது தாங்க முடியல RSSக்கு. ஆனால் இந்த பிரச்சனை நீர்த்து போயிடுச்சு மக்கள் மத்தியில. காசை வாங்கினவன் காசுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். மக்கள் எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.